அசமா அப்படி சொல்ற? ஆமா மாமா, நான் கூட அந்த மீசக்கார கையெழுத்து போடுறத பார்த்தேனே. சரி நீ சருப்பு தோணை போடு. என்ன மிஸ்ஸஸ் கணேசன், ரொமான்ஸ் குறையுது 7 இன்னைக்கு. தெரு சுத்தி வாரவருக்கு எதுத்தாலே இருக்கேன் புருஷ கண்ணுக்கு தெரியலையாக்கும். நல்லா ஐஸை ஏத்தி போடுறா. என்ன முடிஞ்சா? முடிஞ்சு சார். கணேசா அடுத்த வாரம் பார்ப்போம். வரேம்மா. ஐஸ் வாங்க. இல்லை பை வைக்க மாட்டியா? மேலே தெரிக்கல. இல்லை என்ன ஐஸாவே இல்லை. ஏய் இங்கே வரு. ஏய் உன்னையத்தான் கேட்க. என்ன வெரண்டப்பா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க? பின்ன என்ன சார், ஊருக்கு ஏதோ நல்லது செய்ய போறீன்னு எல்லார்ட்டையும் கை நாட்டம் வாங்குறீங்களாம்ல, என்கிட்ட மட்டும் எதுக்கு சார் ஓரம் வந்தானே? ஏன் நாங்களாம் கேட்டா போட மாட்டோமா? அதில் என் பேர் இருந்தால் எனக்கும் பெருமை வேணும் சார். அப்படி கேளுங்க மாமா. அவ்வளோதான் பிரச்சனையாக்கா. ஓ பங்குக்கு நீ ஒன்று போட்டு விட்டுப்பா. என்னப்பா? கணேசன் இந்தா. போடு, நல்லா அமைக்கி போடு. ராசா படிச்சிருக்கியா? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 60 இந்த ஊரில் கிடக்க வேலை கிடச்சி சிட்டிக்கு போனேன் சார். செட் ஆகலை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாடகைக்கும் சாப்பாட்டுக்குமே சரியா போயிடுச்சு. அங்கன சார் எல்லாரும் எதையோ குறி வச்சு குடு குடு குடுன்னு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கானுங்க சார். பார்த்தேன், நீங்க ஓடுங்கடான்ட்டு நான் திரும்பி இங்கேயே வந்துட்டேன் சார். இந்த மலை, மக்க, சாமி, சம்பிரதாயம் இதெல்லாம் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் நான் கொஞ்சமா காசு கிடைச்சாலும் போதும்னு கொஞ்சாதி விட நிம்மதியா இருக்கேன். படிச்சு பார்க்காம கூட கையெழுத்து போட்டேன். என்ன சார், அப்புறம் நீங்க போட்டுக்க இந்த யூனிஃபார்ம்க்கு என்ன மரியாதை? எதுக்கு இருந்தாலும் என்னை வரட்டுதான்னு தெரியல. முதல்ல அங்கேருந்து பெட்டியை கட்டணும். ஏடுபட்ட பையன் காலையிலே வந்து படுத்து கிடக்குறியான் பாரு. தபால்காரர் குளிச்சு குளிச்சு வர வேணாமாடா? மனு ரெடி. இதோட போஸ்ட் ஆஃபீஸ் முழுக்க போட்டுடலாம். ஏய் கணேசா, இங்கே வாழை. வரேன் சார். வாழையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. நல்லா வாழையில வச்சு செங்கல் எடுத்து வச்ச மாதிரி. தளபதி படம் டிக்கெட் இல்லாம போயிட போகுது. இருடி சொன்னோம் சார், கூப்பிடுறாருல என்னன்னு கேட்டு எங்க தூரமா வர? போடிக்கு போறேன் சார், கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும். படத்துக்கு போறோம் சார். இந்த படமே பெரிய படமாக தான் இருக்கு. அது சரி, நீ என்ன செய்த? தேனி கலெக்டர் ஆஃபீஸில் மகிழ்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மனுவை கீழ்மலை மக்கள் சார்பாக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு. அவர் எங்கே போட சொல்லுதாரோ அங்கே போடு. சரிதானா? பார்த்து பத்திரப்படி. ஐயோ வேமா போ மாமா, எழுத்து போட்டு போறாங்க. போற வழியில நிறைய பெட்டி கிடக்கு, பாத்துக்க. கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல, அது தேடி. இங்க இல்ல சீத போல வழியா திறந்து கிடந்தா வந்துட வேண்டியது. என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸா என்ன சத்திரமா?
மாரியம்மாள் பெரியபாறை தெரு இடமலை. ஏக்கா இந்த இடமலைக்கு போகிறது எப்படி? இந்த போதில் சார் பாதை. ஆமா. இதை பிடிச்சி ஏறி போனால் வாய்க்காலில் கொண்டு போய் விடும். அப்படியே வடக்க திரும்பி நடந்தா இடமலைக்கு போகிற பாதை வந்துடும். அப்படித்தேன். சரி. ஏய், நீ எனத்துக்கிட்ட அவருக்கு பின்னாடி தொடுக்கு பிடிச்சே போறவன் ஊருக்குள்ள போ. யாருக்கு அவரு வந்த நாள்லேருந்து என் பின்னாடி அலைதாரு? அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஏதோ பரீட்சையெல்லாம் எழுதி சலுக்காரில் வேலை வரும்னு காத்துக்கிட்டு இருந்தியான். அந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் வந்து போச்சு. அவ்வளவுதே. அன்னையிலேருந்து வேலைக்கு ஆடுது. இப்போ பிறகுன்னு தள்ளி தள்ளி போய் கடைசியில் வரவே இல்லை. அதில் பித்து பிடிச்சி நின்ன வந்தேன். ஆனால் இவங்க பாட்டம் போட்டை காலத்துலேருந்து பூர்வீகமாக வாழ்ந்த குடும்பம் சார். இன்னைக்கு ஒத்தையில் அனாதையாக நிற்கிது. சரிக்கா, இடமலைக்கு எவ்வளோ தூரம் வரும்? எல்லாம் நடக்கிற தூரம் தான் சார். பாதையை பிடிச்சி போங்க. என்ன தூரம்னு சொல்லுதீங்க? பக்கம்னு சொல்லுங்க. நான் எக்காலம் பாரு. இந்த பதத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4G வந்தானே 5G வந்தானே போஸ்டல் சர்வீஸ் போகிற இடத்துக்கு எந்த டெக்னாலஜியாலும் போக முடியாது. என்ன தவால்காரன் இந்த பக்கம்? அது ஒன்றுமில்ல பெரியாளே, இந்த இடமலைக்கு ஒரு தவால் வந்திருக்கு. அதான். பரவாயில்லையே, ஒரு வழியாக மலை ஏற போகிறீங்க போல இருக்கே. அதான் இந்த மாரியம்மாள்ன்ற பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை ஒரு கொடுத்துட்டு போயிடலாமேனே. எல்லாம் அந்த ஐயன் மாதேஸ்வரன் அருள். என்னைக்குன்னு இல்லாமல் இன்னைக்குன்னு பார்த்து சரியாக உங்களை அனுப்பி விட்ருக்கான் பாருங்க. என்னங்க புரியல? அது ஒன்றும் இல்லை, நானும் இடமலைக்கு தான் போகிறேன். வாங்க ஒன்றா சேர்ந்து போவோம். சரி. இதான் 2 பாதையாக இருக்கும், ஒரே குழப்பமாயிருச்சு. இந்த பாதை தான். என்ன தம்பி முகத்தில் ஒரு பயம் தெரியுது? எங்கே உங்கள் ஆளு வந்த நாள்லேருந்து ஐதீகம் சாமி வந்து கண்ணை குத்தம்னு சொல்லி உங்கள் குலசாமி என் கனவுலேயும் வர ஆரம்பிச்சிட்டு. ஏன் தப்பு கிப்பு எதுவும் பண்ணீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லை, தப்பு செய்கிறவங்க கனவுல தான் எங்கள் ஐயா வருவார், அதான் கேட்டேன். சரி, உங்கள் குலசாமி கதை தான் என்ன? சரியான கேள்வியாக கேளுங்க தம்பி, அப்போ தானே பதிலை சொல்ல முடியும். அப்படிலாம் டப்பு டப்புன்னு சொல்லிட முடியுமா? இருந்தால் தானே சொல்லுறதுக்கு. சரியான காட்டு மராடி கூட்டத்தில் வந்து மாட்டிட்டேன். எங்களால் தான் தம்பி இன்னைக்கு கொஞ்ச நெஞ்ச பூமியாவது பாதுகாப்பாக இருக்கு. காட்டு மிராண்டின்னு சொல்லி எங்களை வெளியே விரட்டி விட்டுறாதீங்க. ரொம்ப பின்னாடி இருக்கீங்க தம்பி, ஏறி வாங்க மேலே. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? வாங்க, எல்லாம் நடக்கிற தூரம் தான். இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான். வாங்க, எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான். சரியாலே, இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்? எல்லாம் நடக்கிற தூரம் தான் தம்பி, வாங்க. இவ்வளோ பிடிச்சா தெரியாதவ. இளந்தாரி புள்ள இம்புட்டு இழப்பு இழக்கிறீங்க, சல்லுன்னு வாங்க. பெரியாளே, பைய போனானே. இதுக்கு மேலே பையனா ஊந்துக்கிட்டு தான் போகணும். இந்த பாதை எது வரைக்கும் போகுது? இதுவா, மலை உச்சி வரைக்கும் போகுது தம்பி. இந்த காட்டுக்குள்ளே யாரும் வந்து பாதை போட்டது பெரியாளே? இப்போ தான் சரியான கேள்வியாக கேட்டிருக்கீங்க. புரியலைங்கய்யா. அது ஒன்றும் இல்லை, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? பெரியாளே, அது இந்தியாபுரம் பார்க்கும்போது ஒரு 4 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே பெரிய போஸ்டல் சர்வீஸ் நம்ம இதுதான். நல்லது தான். இன்னைய தேதிக்கு நீங்கள் எத்தான் பெருசாக வேணா இருக்கலாம்,
ஆனா உங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பான்ல, ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அவன் தான் மாதேஸ்வரன். அவன் போட்ட பாதை தான் இது எல்லாம். கருப்பா பிறந்தது உங்க தப்பா? பிறப்பை வச்சு பிரிக்கலாமா? எல்லாம் இயற்கை, சரிதானே? இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிற சண்டை இல்லை. பாருங்க கூத்த, வாழும் போதே ஒன்னா வாழ தெரியாத கூட்டம் நாம. டேய் கதிரு, எனக்கு நல்லாவே தெரியும். வா போலாம். இப்ப என் பேச்சை தடுக்கலாம் நண்பர்களே, ஆனா என் கனவை தடுக்க முடியுமோ? நான் பேசுவேன், தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் நான் பேசுவேன். சரிடா, நல்லா பேசு. ஆனா கண்ணாடியை போட்டு பேசு. இந்த ஊருக்கார பயலுக தான் என் பேச்சை கேட்க மாட்டான், ஆனா இந்த எருமைங்க கேட்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஊரை ஒன்னா சேர்க்கறதுக்காக நீங்களாம் சேர்ந்து போராட வேண்டியிருக்கும். அப்ப போராடுவீர்களா? போராடுவார்களா? பாத்தியா, பாத்துக்க. போதும், இது போதும் எனக்கு. கதிரு, பணம் கணக்குறடா. அப்படியே இரு, நானே எடைய குறைக்கிறேன். டேய் கதிரு, ஐயா சாமி, ஒரே ஒரு நாள் கொசு விடாம உன் தத்துவத்தை சொல்றியா? ஊரே தெரிந்துரும். நான் தத்துவம் சொன்னா ஒரு கொசு வேணா போடும். அண்ணே, ஆ காட்டு. இந்தா. நீ சும்மா பேசினாலே குடிகாரன்னு சொல்லுவாங்க. இதுல குடிச்சிட்டு பேசினா எவன் மதிப்பான்? சாப்பிட்டியா? இப்பதான் நான் ஊட்டுறேன். மணி உன்னதான். சாப்பிட்டியா? ஆச்சு ஆச்சு. முத்துக்கண்ணு வீட்டில் வண்டி மாடு லாடம் கட்டினது கொடுத்தாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? நீ ஏன் அவன் பேச்ச மதிக்கிறது இல்ல? அதான் அவன் குடிச்சிட்டு ஆடு மாடு எருமை கழுதைன்னு பேசிட்டு திரிறான். அவன் மட்டும் கேட்குறானா? நீ அவனை வேற ஊருக்கு கூட்டிட்டு போறேன்ற. அது வெறும் வாய் பந்தல். அதுல கல்யாணம் முடிக்க முடியுமா? எல்லாம் முடியும். இந்த ஊரை விட்டு போனா வாழ ஆசை வரும், நிம்மதியும் கிடைக்கும். என் இடத்துல இருந்து பாரு, அப்பதானே தெரியும். என் இடத்துல இருந்து கவனிச்சியா? அவனை கூட்டிட்டு போவேன்ற. நானு ஏன் நான் வேணாவா? நான் வேணாவா? மணி, நான் கிளம்புறேன். மணி, 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 ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். மேடம், எங்கள் ஊரை காலி பண்ண போகிறதா காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காரணமா? காரணம்? காரணமே இல்லாமல் ஏன் சார் உங்கள் ஊரில் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க? நாய்ஸ் பொல்யூஷன். அப்போ நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி கட் பண்ணுறது? ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி துரத்திட்டு அங்கே ஒரு பீஸ் சென்டர் உருவாக்கலான்னு கவர்மெண்ட் முடிவு செஞ்சிருச்சு. அது எப்படி முடிவு பண்ணுவாங்க? இல்லை, எனக்கு புரியலையே. சண்டைக்கு யார் காரணமோ அவங்கள கைது பண்ணுங்க, அதை விட்டுட்டு ஊரை தண்டிச்சா என்ன நியாயம்? ஒரு கலெக்டராக என்னால் முடிஞ்சதை எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது?
பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கு ஒரு காரணமா மேடம்? எங்கள் ஊருக்கு பாலம் கட்டி கொடுக்க சொல்லி மனு கொடுத்தல, அது இப்போ வரைக்கும் கிடப்பில் தானே கிடக்கு. பாலம் கட்டி கொடுத்தா மட்டும் எல்லா சண்டையும் தீர்ந்துருமா? குறையும். என்ன உத்தரவாதம்? அவங்களுக்கு பாலம்னு ஒன்று இருந்தால் அந்த ஜனங்க ஊருக்குள்ளேயே முடங்கி கிடக்க மாட்டாங்க. டவுனுக்கு போவாங்க, வருவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால சண்டை குறையும். கதிரவன், we just have 2 days. 2 நாள்ல ஒன்றும் மாறிட போறது இல்ல. அது மட்டும் எனக்கு இல்ல, நம்பிக்கை இருக்கு மேடம். பார், இது பெரிய கல், இது சின்ன கல். ஒன்று நீ கும்பிடணும், இன்னொன்று நான் கும்பிடணும். இதை விட சின்ன கல்லாக கிடைச்சா கலவரத்தில் விட்டு எரியணும். என்னடா இதெல்லாம்? தோ இந்த கயிறு, இது வெறும் கயிறு தானே. இது எப்படி ஒன்று என்னையும் பிரிக்கும்? வாங்கி இழுத்து அருந்துடும், அவ்வளோதான். இங்கே பாரு, சண்டை போடுறது நீங்கள், கடவுளுக்கு வேறு ஜோலியே இல்லையா? மாடு கூட தான் சண்டை போடுது, அது கடவுளை கூப்பிடுதா? மாடு கோயில் கட்டுதா? திருவிழா கொண்டாடுதா? விளக்கு ஏற்றுதா? புரியுது புரியுது. இதெல்லாம் நீ பண்ணுற, அதனால ஏன் வர்றதுன்னு கேட்குறேன். அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே வர்றதுக்கு. கடவுளை பார்க்க தெரிஞ்சா தெரிவாரு. நீ பார்த்துட்டியா? அந்த பையனுக்காக நீ வந்து நின்னல்ல, நான் வருவேன். காரணம் என்னோட அறிவு. அந்த அறிவை யாரு கொடுத்தா? கடவுள் தானே. ஓஹோ, அப்போ அவனுக்கு கையில் தீப்பந்தத்தை கொடுத்தது அவர் தான். அந்த பையனுக்கு சூடு வைக்க இரும்பு கம்பி கையில் கொடுத்தது அவர் தானே. நெருப்பு சாமி உருவாக்குனாரு. வெளிச்சத்துக்கா இல்லை வீட்டை கொடுத்துறதுக்கான மனுஷன் தான் முடிவு பண்றான். மனுஷன் முடிவில் சாமி உள்ள வராது. டேய் கதிரு, நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போயிடலாம்டா. நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். கதிரு, சொன்னா புரிஞ்சுக்கூட. என்னால நாளுக்கு நாள் பயந்து இந்த ஊர்ல. டேய், ஏன்டா பயந்து சாகுற? இங்க பாரு, உன் குரலுக்கு நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு ஊன்னு சொன்ன அந்த ஊரே மிரளுண்டா. டேய் வளராதரா, நான் சொல்றது கேளு. வேற ஏதாச்சும் ஊருக்கு போய் நிம்மதியா வாழலாம்டா. வாழணும். எவன் எக்காடி கேட்டு போனாலும் நான் வாழணும், அதானே? என்ன வேணாலும் பேச, இந்த ஊர்ல பேச வேணாம். போயிடலாம்டா. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது இங்க வேண்டாம், இந்த ஊர்ல வேண்டாம். கதிரு, கதிரு, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது இந்த ஊர்ல. டேய், அந்த கதிரவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? என் நேரமாக இருந்தாலும் முடிச்சுட்டு கூப்பிடுவோம். மதியம் ஊருக்காரங்க மேலே போட்டுருவான். சரிங்க தலைவரே. அந்த மணிமுத்துவன் கூட இருக்காண்டா. வேற வழி இல்லை, 2 பேரும் சேர்த்தே முடிச்சிட வேண்டியதான். மணி, எனக்கு எல்லாமே நீ தாண்டா. உன்னையும் பெருமாங்க விட்டா எனக்கு யாரா இருக்கு? என்ன கை விட்டுறாதா? பொருள்ல ஏடு என் கூட நில்றா.
போயிட்டானுங்க. நல்லா ஸ்லோ மோஷனில் கர்ச்சீப் கட்டுறது பொருள் எடுக்கிறது நம்ம போகிற வரைக்கும் நீட் ஆர்டர் பண்ணுங்க. போகத்தான் செய்வானுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சாகணும். வீடு ஏறிடுவோம். டே கதிரு, என்னடா ஆச்சு? லொடலொடன்னு பேசுவிய. அளவுக்கு மீறி குடிச்சிருக்க போலே. நானும் பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி திரிய போறேன்னு. அப்பே ஆத்தா இருந்திருந்தா ஒரு மரவாதம் இருந்திருக்கும். அது இல்லைனாலும் கால் கட்டு போட்டிருந்தா இந்நேரம் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருப்பான். நீயும் ஏதோ பொழப்பு பொழைக்கிற, நானும் அது கண்டு காணாத மாதிரி தான் இருக்கேன். இந்தா வாய் தோற நே ஏந்திரினே. இந்தா வாய தோறேன்ற. அண்ணே 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 ஏந்திரினே. அண்ணே ஏந்திரினே. அடியாத்தி, இவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ? அவன் இந்த கத்து கத்துறானே. கடவுளே, என்ன ஆச்சோ தெரியலையே. என்னடா சொல்ற? நான் வந்துடுறேன். சின்ன குட்டிக்கு தகவல் சொல்லிடு. ஐயோ, விட்டுட்டு போயிட்டானடி. என்னையா? இல்லையா? இன்னத்துக்கு எதுக்கு வெத்திருக்க? என்னடா ஆச்சு? ஒன்றும் மட்டும் பண்ணலங்கப்பா. போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் தான் மயில் அழைப்பு இருக்கு. இப்ப பார்த்து இப்படியா நடக்கணும்? பூசாரிக்கு சொல்லி அனுப்புங்கடா. ஆக வேண்டிய வேலையை பாருங்கடா. இது வீடு தீட்டு இல்ல, ஊரு தீட்டு. டேய், அந்த பாடைக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிண்ணா. ராஜு, அந்த எரிக்கிற கட்டைக்கு என்னன்னு பாருப்பா. சரிங்கப்பா. அடிய தங்கமயில, அவளை கூட்டிட்டு போய் கோடி துணி எடுத்துட்டு வாடியே. நீ போய் வித நெல் கொண்டு வாடா. சரியாத்தா. நம்ம 2 பேரும் வா, போய் வரட்டிக்கு உண்டான வேலையை பார்க்கலாம். வா. நன்றிம்மா. எழுந்துடுறா.
கதிர் சாப்பிடு, கதிர் சாப்பிடு, கதிர் சாப்பிடு, கதிர் சாப்பிடு, உயிரோட தான் இருக்கா. கதிர் சாப்பிடு, கதிர் சாப்பிடு, உயிரோட தான் இருக்கா. கதிர் சாப்பிடு. டேய் நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணே கதிர் சாவலண்ணே, உயிரோட தான் இருக்கா. என்னடா உளற? சத்தியமா சொல்றேன். அவன் அவன் குசு விட்டான். குசு விட்டானா? அண்ணே அண்ணே அத்தாடி லட்சுமி, லட்சுமி, இப்படி நல்லா குடிச்சு போட்டு தெரி, வீட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்கணும்னு நினைக்காத. என்ன ஒன்னதான் அந்த சுள்ள என்னைய பார்த்து அத்தை தண்டி வார்த்தை கேட்குறேன். யாரு? ஓனர் மைனா? எல்லாத்துக்கும் இந்த குடிதான காரணம். முடிவு வந்துட்டேன், முடிவே வந்துட்டேன். இனிமேல் குடிக்கக்கூடாதுன்ட்டு அதான் இருந்து மொத்த காசும் குடிச்சிட்டேன். இந்த தீபாவளிக்கு தனியாக சொந்தமாக கடை போடுறேன். கடை போட போறியா? காசுக்கு எங்க போவ? ஏய் காசு என்னடி காசு, கைவச தொழில் இருக்கு. இந்த ஜில்லாவிலேயே என்னை மாதிரி யாராலையும் ஆடு உரிக்க முடியாது, கறி ஓடவும் முடியாது. அன்னைக்கு தாப்பனமான வந்து கடை ஓடணும்னு நிற்கும் போது எல்லாத்தையும் யார் பண்ணி கொடுத்தா? ஆ நான் தானே. ஏன் எனக்கு பண்ணிக்கிறது தெரியாதா? இல்லை ஊரில் எனக்கு ஆடு கிடைக்காதா? போடுறேன், அவங்க முழுக்க கடையை போட்டு நான் யாருன்னு காட்டுறேன். ஆளு என்னைய பார்த்து அப்படிங்களாம் கேட்குறியா? பா எங்கிட்டுப்பா வச்ச? இங்கே ஒன்றத்தையும் காணமே. ஏய் தானே நடக்க நல்லா பாடுறேன். வெண்ணமேனே தேடிட்டு தானே இருக்காங்க. சும்மா தேடுண்ணா. எங்கிட்டு கிடக்கோ? புடவையில் சுற்றி கிடக்கு அதுவா? ஆமாடா, இந்த வண்டு கட்டின மாதிரி கட்டியிருக்காதா? எடு பாப்பா. என்ன வெயிட்டு போகுது? பாத்திரா படிக்கலாம் இருக்கும், கனமா இருக்கும்டா. பார்த்து இருக்கு. இந்தாடா இது தொடச்சு வை. நீ உண்மையை சொல்றியா பொய்ய சொல்றியான்னு எனக்கு தெரியல. இல்லை இந்த காசுக்கு நீ குடிச்சிட்டு தான் வருவியான்னு தெரியல. ஆனால் முதல் தடவை நீ கண்கலங்கி நின்றதை பார்த்தேன். இந்தா இது உன் தேவைக்கு பத்தாது, ஆனால் என்னால் முடிஞ்சது. சாமிக்கு முடிஞ்சு வச்சுருந்த காசு. நல்லதே நடக்கும். இதை வச்சு ஆரம்பி. அத்தா இனிமேல் குடிக்க மாட்டேன். உன் மேலே சத்தியம். என்ன மாமா, அத்தை பயங்கர சந்தோஷமா போகுது. ஆமா குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்றிய, உண்மையா குடிக்க மாட்டியா? சரிடா இதையும் தொடச்சு வை. சரி. இது வரைக்கும் அவன் சொல்லி என்ன கேட்டிருக்கான்? இதையாவது கேட்பேன் தான். அப்புறம் இந்த ராமுக்கிட்ட ஆடுக்கு பேசி வச்சுருக்கேன். பாப்பா அட்வான்ஸ் கொடுத்து வந்துடும் சைக்கிள் எடுத்து. சரி மாமா. தொடச்சது எல்லாத்தையும் எடுத்து விடா. வைக்கிறேன். என்னம்மா கதிர் எங்கே போனா?
அவன் எங்க வீடு தங்குறியன் விடிஞ்சு விடிய முன்ன இந்த பயலோட சேர்ந்து விளையாட உருக்குறிய. நல்லதாக போச்சு, இல்லைன்னா ஆடு விற்க விட மாட்டான். தவறு அவங்ககிட்ட ஆடு விற்க போகிறத சொல்லிடாத. எவ்வளோ நேரமாயா? சீக்கிரம் வாயா, வந்து ஆட்டை ஓட்டிட்டு போ. பக்கத்தில் வந்துடுறேன். ஏய் குட்டியில எண்ணிட்டியா? ஏத்துறா. ஓனர் போயிட்டு ஃபோன் அடி சொல்லுங்கண்ணே. ஏத்து கிளம்புடா முத. சரிண்ணா சரிண்ணா. நேராம ஏத்துறா. தீபாவளி வியாபாரம் தடவிடாலாம் இருக்கு போலையே. கிளம்பு. நமக்கு ஒரு 3 ஊட்டி வேணாம், எல்லாத்தையும் ஏற்றி விட்டுறாங்கண்ணே. நான் கிளம்புறேண்ணே. போடா. என்னடா வாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். உண்மையிலே வந்திருக்காங்க. இதே நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்க. இந்த 500 அட்வான்ஸை வச்சுக்க, மிச்ச ரூபாய் கொடுத்து குட்டியை பச்சிட்டு போகிறேன். என்னையா நீட்டிக்கிட்டே இருக்க, உன் பாட்டில் இருக்க? ஆமா, நீ 10,000 ரூபாய் கடை நீட்டுற வாங்குறதுக்கு. காலையில காசை கொடுத்து ஆட்டை ஏற்றிட்டு போறேன்னு சொன்னில்ல, இப்போ 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கோன்னு சொன்னா மீதி காசு நம்மகிட்ட எப்போ வாங்குறது? இல்லையா மிச்ச ரூபாய் கொடுக்காமலா போயிடுவாங்க. விரட்டி கொடுத்துறேன், இப்போதைக்கு அட்வான்ஸை வச்சுக்கணும் தானே சொல்கிறேன். இது இனிமேல் தான் காசு புரட்டையே போறியா? விழிஞ்சு போச்சு. நீ காசு இல்லாமல் நிற்பேன்னு தெரியும். உன்னை நம்பி தீவாளி எதுவுமே ஏவாரத்தை விட முடியுமா? அதான் எல்லா ஆட்டுக்குட்டியை பேசி முடிச்சுட்டேன். நீ வேற எங்கேயா வாங்கிக்க, கிளம்பு. டேய், காசு இருக்க வந்தா மனுஷன் வச்சு ஆடாடா. ஊருக்குள்ள ஒன்று விட்டா அவன்கிட்ட ஆடவும் முடியாதா? அவன் கிடக்குறான். நீ வா, நம்ம பாய் ரெகுலராக கிடா வாங்குற சின்ன வீட்டுக்கு போவான். கண்டிப்பாக அவன் ஆடு கொடுப்பான். கொடுப்பான் போ. நீ தான் என்னையவே அவங்க கிட்ட பழக்கப்படுத்தி விட்ட. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உனக்கு ஒத்த குட்டி கொடுத்தா கூட என்கிட்ட ஒரு ஆடு கூட எடுக்க மாட்டேன்னு உன் ஓனர் மோகன் சொல்லிட்டு போகிறான். என்னை என்ன பண்ண சொல்கிற? என்னை விட உனக்கு அவன் முக்கியமாக போயிட்டான்ல. யோ, நீ அவனுக்கிட்ட சண்டையை போட்டு தனியாக கடை வைக்கணும்னு வந்து நிற்கிற. நாளைக்கே வியாபாரத்தில் நஷ்டமாயிடுச்சுன்னு வையே, நீ அந்த பாய்கிட்ட மறுபடியும் கறி வெட்ட போயிருவ. என்ன பண்ண சொல்கிற? எல்லாம் என் நேரம். தீபாவளி நேரங்கள்லாம் குட்டி அடிக்க மாட்டேங்குது. தெருவுக்கு 4 ஆடு வச்சிருக்கேன், ஆனால் என்னைய கண்டவனே தெரிச்சு ஓடுறாங்க. நீ என்னடா உன்கிட்ட குட்டி வாங்குற நிப்பாட்டி வேணும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற. இருக்கட்டும், இந்த பாரு, உன்கிட்ட எனக்கு ஆடு கொடுக்குறான்னு சொன்னாமல, அவன்கிட்ட போய் சொல்லு. ஒத்த குட்டி நாச்சும் பிடிச்சி கடையை போட மாட்டேன், வீம்புக்கு நாச்சு செய்வேன். பார்த்துக்கிறேன். ஆளாளுக்கு நான் பல்ல பிடிச்சா பார்க்குறீங்க. நல்லா இருக்கானே? இல்லை, இந்த வர நட்டு எவ்வளோ நேரமா போச்சுக்காண்ணே. 2-3 இடத்துல ஆடு சொல்லி வச்சுருந்தேன், பேசிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. பரவாயில்லண்ணே, கடை நல்லா வளர்ந்த கடாவாக தான் இருக்குது. அதெல்லாம் நல்லா வளர்ந்த கடை தான். ஒரு 15 கிலோ தேரும் போல்கண்ணே. இது 15 கிலோவா? 20 கிலோ தேரும். ஒரு 5000 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போ. 15,000மா? நல்லா சொன்னப்போ. கிலோ 700 வச்சாலும் கணக்கு வராதுண்ணே, பார்த்து சொல்லுண்ணே. வர வழியில் விசாரிச்சுட்டு வந்திருப்பேன். நான் கூட சொல்ல போகிறேன். கொஞ்சம் விலை அனுசரித்து சொல்லுண்ணே. வயிற்று வலி எனக்கு, விற்று தானே ஆகணும். உனக்கு கட்டுப்படி ஆகிற வேலையை சொல்லு. சித்தப்பு, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? சாமிக்கு நேர்ந்து விட்ட கடாவை போய் வேலை பேசிட்டு இருக்க. சாமி குத்தம் 1000 போதியா? டேய், வாய் மட்டும் போட. நீ ஒரு 10,000 கொடுத்துட்டு இழுத்துட்டு போயா. சாமிக்கு நேர்ந்த கடாவா? என்னண்ணே? ஏன் சாமிக்கு நேர்ந்து விட்ட கடைனா வெட்ட மாட்டாங்களா? கடைசி வரைக்கும் உசுரோட இருக்கு போகுது. சாமி குத்தனை என்ன தானே தண்டிக்க போகுது. என்னை மன்னிச்சிருண்ணே, ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சேன்னு தெரில. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு நடையாக நடந்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற ஆளை பார்த்துக்கண்ணே. தம்பி, டேய் நில்றா. ரேட்டு குறைச்சனாலும் பேசிக்கலாம். டேய் நில்றா. ஆத்தடி, வியாபாரத்துக்கு எடுத்து விட்டு எங்க இருந்துடா வரீங்க? என் உயிர் எடுக்கிறதுனே வரீங்களாடா? அந்த ஆள்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு இருக்க, உனக்கான வேற வேலை இல்லையா? போயா. தாத்தா, கருப்புக்கு போயா தாத்தா? சொல்லு தாத்தா. தாத்தா, அதெல்லாம் தாத்தா கருப்பை விற்க மாட்டாரியா? போச்சு, தாத்தா வித்துருவாரு. தாத்தா, கருப்பு நம்ம கொய்யாந்து தாத்தா, விற்க வேணாம் தாத்தா. பாவம் தாத்தா, நம்ம கொய்யாந்து தாத்தா. தாத்தா, கருப்பு பாவம் தாத்தா, நம்ம கொய்யாந்து தாத்தா. வேண்டாம் வேணே, உனக்கு பூத்து நீ எடுக்க வேணா, பேச மாட்டேன். தாத்தா, எனக்கு எதுவும் வேணாம் தாத்தா, கருப்பு தான் தாத்தா வேணும். ஏய், அவனை உள்ள கூட்டு பிடி. நான் போக மாட்டேன் தாத்தா, கருப்பு தான் வேணும், விற்க வேணாம் தாத்தா. நானே விற்க முடியாம நின்றுட்டு இருக்கேன். இங்க வரியா? பிள்ளை மேல கை வச்ச உனக்கு மரியாதை இல்லை. இது என்ன பழக்கம்?
போதுமையா போதுமா? ஊரே தீபாவளி கொண்டாடும் போது என் பேரனுக்கு ஒருத்த துணி எடுக்க வைக்கலாம இந்த கிழமை நிப்பாட்டல. இன்னைக்கு என்னையும் என் பேரனையும் கண்ணீரும் கம்பளையுமா திரிய விட்டியோ, இனியும் உன் காலடியில் வந்து நிற்க மாட்டேன். இது உன் மண் மேலே என்னண்ணே ஒரு நல்லது எடுதுன்னா குலசாமி துணை இல்லாமல் எப்படிண்ணே? கோவப்படாதானே. என்னைக்கு உன் கிடா ஐயனா இருக்குன்னு நேர்ந்து விட்டியோ அன்றைக்கி அது சாமி கிடா ஆயிடுச்சுண்ணே. அதை அவனே எடுத்துட்டான்னு நினச்சிக்கோ. இனிமேல் அவனா ஆச்சு, கிடாவாச்சு. வானே போ, வானே. வெள்ளச்சாமி, இந்த அவன் பணம் ஊர்க்காரங்களுக்கு திருப்பி கொடுத்துரு. தானே இப்படியே கடை திறந்து தான் இருக்கேன். இந்த பையன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன். நல்ல நாள் முழுவதுமா அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும். வேணாம்யா, பணம் கொடுத்தவங்களாம் அவனை அசிங்கப்படுத்துறானே. இப்படிண்ணே எல்லா போராட்டமும் இந்த தீபாவளிக்கு தானே. நான் ஆசைப்பட்ட மாதிரி கறிக்கடை தான் போட முடியல. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த துணி எடுத்து தீபாவளியை கொண்டாடட்டும். வாங்க போவோம். என்ன இந்த காசு கொடுத்த ஊருக்கார பையன் ஊரா குடியார பையன் எப்பவும் போல ஏமாத்திடான்னு கரிச்சு கொட்டுவாங்க. விடுங்க, புதுசாக வயிறாங்க, பஞ்சா வச்சுட்டு போகிறாங்க. இல்லை இந்த ரூபாய் அந்த பிள்ளைக்கு சேலை எடுத்து கொடுக்க தானே வச்சுருந்த. இந்தா இந்த பிள்ளைக்கு சேலை எடுத்து கொடு. ஆத்தடி காசு கொடுத்தவங்க கூட வந்துட்டாங்க உங்களுக்கு. ஏத்தா கடையை பிடிச்சாச்சு. இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து கடையை போட்டு கொடுத்துரும். இழிச்ச உன்கிட்ட காசு கொடுத்த பூரா காலையில 4 மணிக்கே வந்து நின்னுட்டியான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் நம்ம பாய்க்குதே போன் போட்டேன். அவர் தான் கறியை கொடுத்து விட்டாரு. காசு கொடுத்தவங்களுக்கு பூரா கறி கொடுத்து விட்டாச்சு. முதல்ல நீ வீடு வந்து சேரு. ஆமா, எங்க அந்த பையன்? போன் அவன்கிட்ட கொடு. இந்த இருக்கேன். ஏய் நான் ஆத்தா எதாவது பேச மாட்டேன். ரொம்ப தைரியம்டா உனக்கு. இப்ப அந்த பிள்ளை நம்ம வீட்டுல தான் இருக்கு. அவங்க அப்பா அத்தாளுக்கும் தகவல் சொல்லியாச்சு. நீ சீக்கிரம் வீடு வந்து சேரு, சரியா? பயப்படாத. அவளை அவங்க அப்பா அம்மா கூட எல்லாம் அனுப்ப மாட்டேன். உன் மவளை என் மகனுக்கு கட்டி கொடுன்னு கேட்க தான் வர சொல்லியிருக்கேன். மாசம் நின்றுக்கிட்டு இருக்காம உங்க ஒப்பனை கொடுத்து சீக்கிரம் வா. ஒப்பேட்ட கொடு. சரிம்மா வா. சொல்லு. அம்மா உன் மைண்ட் என்னம்மா சொன்னேன்? என்னவா? பாய்க்கு போன் பண்ணி பேசிடு. ஹலோ, உங்கள் ஆத்தா ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கான். ஆனால் என்கிட்ட மட்டும் என்னன்னு சொல்ல மாட்டான். அதான் வெள்ளச்சாமி சொல்லியா? அதான் தப்பு பண்ணிட்டாங்க தான், என்ன மன்னிச்சுங்க. யோ முடியா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அன்னைக்கு என் பையன் உங்ககிட்ட அப்படி பேசணும் தப்புத்தான். என்ன பையன் ஏதோ தெரியாம பேசிவிட்டேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, நேரில் வா பேசிக்கலாம். சரிங்கதா. கறி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கதா. இது என்ன இருக்கியா? விடு, நேரில் வரேங்கதா. வெள்ளச்சாமி, உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பாக நடக்காதியா. கறிக்கு வாங்கின காசை ஊர்க்காரங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு என் பேரனுக்கு துணி எடுக்க கொடுத்தேன். பாய் நீ திட்டு வாங்கிடக்கூடாதுன்னு கறியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. உதவிங்கிறத ஒருத்தர் மாற்றி செஞ்சுக்கிறதானையா. ஒன்றும் கவலைப்படாத, பார்ப்போம். என்னாச்சுண்ணே நின்ட்டீங்க? அவர் திரு முடிக்கிறேன். நம்ம கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்காதியா. ஆனால் அந்த பையன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது கருப்புன்னு கூப்பிடுவான், பாஞ்சு ஓடி வந்துடும். கேடி பையடா நீ. என்னாச்சுண்ணே? இந்த பையன் இருக்கானே 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று கருப்புன்னு கூப்பிட்டாலும் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடி வந்து இவங்ககிட்ட நிற்கும். நேற்று ராத்திரி பூரா நம்ம கூட தான் தேடி இருக்கேன். ஒரு முறை கூட கருப்புன்னு கூப்பிடவே இல்லை. நாம் ஆட்டை காணோம்னு தேடிட்டு இருக்கோம். இவன் ஆடு சிக்கிடக்கூடாதுன்னு நம்ம கூட இருந்திருக்கான். டேய் கூப்பிட்றா, உன்னதாண்டா கூப்பிடு. தாத்தா ஒன்றும் பண்ண மாட்டேன், கூப்பிடு.